ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல் நம்ம நாகர்கோயில் வெள்ளமடத்தில் ஒரு பிரமாதமான லக்ஸரி 4 BHK வீடு சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. வாங்க இனி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வெள்ளமடம் ஜங்ஷன் ரொம்ப 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 பக்கத்துலேயே மெயின் ரோட்டில் இருந்தும் ரொம்ப பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க. வெள்ளமடம்லாம் தாண்டியெல்லாம் போக வேண்டாம், ப்ராப்பர் வெள்ளமடத்துலேயே இருக்குது. சூப்பரான ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட்டில் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நல்ல வைடான ஒரு 30 ஃபீட் ரோடில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா, 3.66 சென்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஏரியா, ஒரு சவுத் ஃபேஸிங் வீடு. த ப்ரைஸ் கோடட் இஸ் 95 lakhs அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி நெகோஷியபிள் ஃப்ரம் 95 lakhs. ஒரு 4 பெட்ரூம் வச்ச மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுற மேக்ஸிமம் வீடுகள் 3 பெட்ரூம் தான் இருக்குது. நிறைய பேர் 4 பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஏன்னா ஒரு 4 பெட்ரூம் இருக்கும்போது உங்களுக்கு தேட்டர் ரூம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும். அப்படி இல்லை ஃபேமிலியே பெரிய ஃபேமிலி 4 பெட்ரூம் தேவைப்படும் அப்படின்னா இந்த வீடு ஒரு பிரமாதமான சாய்ஸாக இருக்கும். ஸோ கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. அதை தவிர இங்கே உங்களுக்கு பைக்ஸ் ஏதாச்சும் விடுற மாதிரி, அப்படி இல்லைன்னா ஒரு கார்டனே செட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸுமே உங்களுக்கு வந்துடுது. அது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த வெள்ளமடம் ஏரியாவில் ஒரு 4 பெட்ரூம் லக்ஸரி வீடு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி வந்துடுதுங்க. நல்லா இருக்குது இந்த சிட் அவுட் ஏரியா. கண்டிப்பாக ஒரு அவசியமான ஒரு ஒன்று. காலையில் ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு பேப்பர் படிச்சுட்டு வரவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஏரியா நல்லாவே இருக்கும். ஒரு 2-3 சேர் 4 சேர் கூட போட்டு சூப்பராக உட்காந்துருக்கலாம். நமக்கே வந்து வீட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்க ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படியே வரதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது அதுக்கு இந்த சிட் அவுட் ஏரியா ரொம்பவே ஒரு பிரமாதமான இருக்கும். வீடு உள்ள கிளாஸாக இருக்குங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒர்க்கெல்லாம் ஃபால் சீலிங்கு, இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாமே டீக் வுட்டுங்க. எல்லாமே டீக் வுட்டு சூப்பராக பாலிஷ் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படியே ஜொலிக்குது. சூப்பராக இருக்குது. தங்க நகைக்கடை மாதிரி ஜொலிப்பாக இருக்குது. ஹாலு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலுங்க. தரமான ஒரு ஹாலு. இனி இந்த சைஸஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஹாலு கிட்டத்தட்ட எல்லாம் அப்ராக்சிமேட் சைஸஸ் தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 17க்கு 15ங்கிற சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸாக தரமாக இருக்குங்க. வாஸ்து தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் வாஸ்து பர்ஃபெக்டான வாஸ்துல பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ தெற்கு பார்த்த வீடு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் அக்னி வந்துடும், இது உங்களுக்கு வாயு வந்துடும், ஸோ ஈசானம் வந்துடும். ஸோ உங்களுக்கு அதிலெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வாயுவில் உங்களுக்கு கிச்சனு, கன்னியில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாஸ்துவில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் தரமாக அந்த வீடை பண்ணியிருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இதுதான் த பெஸ்ட் வாஸ்து பாசிபிள். எங்களோட வீடுமே தெற்கு பார்த்த வீடு தான். நல்லா தான் போயிட்டுருக்கு. சூப்பராக நல்ல க்ரோத்து அந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு வந்த பிறகு. ஸோ அதனால் தெற்கு பார்த்த வீடு அப்படிலாம் யாரும் எதுவுமே யோசிக்காங்க. தெற்கு பார்த்த வீடு என்னை பொறுத்தவரையில் வெரி லக்கி, பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ இனி இதுதான் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். நல்ல ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் எல்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸான தரமான மாஸ்டர் பெட்ரூம். இதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 11க்கு 16 16க்கு 11ங்கிற சைஸ்லேயே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் எவ்வளோ கிளாஸாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிரமாதமாக இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. 95 lakhsக்கு இந்த ஒர்க்கெல்லாம் நான் கேட்டால் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு சைடு வால் ஃபுல்லாகவுமே அழகாக ஃப்ளூட்டட் பேனல்ஸு, அப்புறமா பிளைவுட்டு, அதில் மைக்கா கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லி வச்சுட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு லக்ஸரி ஃபீலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதிலலாம் உங்களுக்கு காட் போடும்போது நீங்கள் தனியாக ஹெட் யூனிட்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஒரு காட் போட்டிங்கன்னா அவ்வளோ அமைப்பாக இருக்கும். ஃபால் சீலிங்குமே நல்ல வார்ம் ஒயிட் லைட்டில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கபோர்டு ஒர்க்கெல்லாம் எவ்வளோ கிளாஸாக இருக்குது பாருங்கள். ஸோ கபோர்டுலாம் எல்லா ரூம்லேயுமே இப்படி ஸ்பெஷலாக அழகாக பண்ணியிருக்காங்க. இருக்கிறதே தெரியாத மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே பிரமாதமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு அழகான டீக் வுட் தான். கிளாஸாகவே இருக்குது. டிவி யூனிட் சொல்லியே ஆகணும். ரொம்ப பிரம்மாண்டமான மிகப்பெரிய பிரமாதமான டிவி யூனிட்டுங்க. சூப்பரான டிவி யூனிட். எவ்வளோ பெரிய டிவி ஆனாலும் வைக்கலாம். 100 இன்ச்சு டிவி கூட தாராளமாக வைக்கலாம். அவ்வளோ பெரிய டிவி யூனிட். தரமான டிவி யூனிட் பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்குது. மல்டிமீடியா யூனிட் கீழே வந்துடுது. ஸோ இதில் உங்களுக்கு அப்படி ப்ரெஸ் பண்ணாலே வர மாதிரி அழகான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ்மே கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வாங்கின அவார்டு கிஃப்ட்டு எல்லாமே இதில் வச்சுக்கலாம். நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட்டிவாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை எல்லாம் வச்சு பண்ணிக்கலாம்.
பூஜா ரூமுக்கு சூப்பரான ஒரு செட்டப் கொடுத்துட்டாங்க. வீடு வாங்குற எல்லாருமே கேட்குறது எங்களுக்கு பூஜா ரூம் வேணும், பூஜா ரூம் வேணும், பூஜா ரூம் வேணும்னு. அப்படி கேட்குறவங்களுக்கு பக்காவான ஒரு பூஜா ரூமுக்கான செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் உங்களுக்கு ட்ராயர்ஸ் எல்லாமே அழகாக வந்துடுது. அதுக்கும் அழகான ஒரு லைட்டிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது, நல்லா அழகாக இருக்குது பாருங்க. அந்த லைட்டிங் ஒரு கிளாஸ் வச்சு அந்த கிளாஸ்லேருந்து லைட்டு கீழே வர மாதிரி, கிளாஸ் இல்லை அது ஒரு ஃபைபர் மெட்டீரியல், அதில் உங்களுக்கு கிளாஸ் வர மாதிரி. இந்த இடத்தோட ஒர்க்கே நல்லா இருக்குங்க. அழகாக ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லாம் வச்சு இதுலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் அழகுக்கு பொருட்கள் வைக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. வீடு நல்லா முழிப்பாக இருக்குது. 95 லட்ச ரூபாய்க்கு என்ன கேட்டால் ரொம்ப 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 ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ தெற்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான அமைப்பு இதுதான். டைனிங் ஈசானத்தில் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வாயுள்ள கிச்சன் வர மாதிரி கொடுக்குறது ஒரு பெஸ்ட்டான அமைப்பு. எல்லா தெற்கு பார்த்த வீடுமே இப்படி தான் இருக்கும். பெஸ்ட் வாஸ்துவில் கரெக்டாக இருக்குது. கிச்சன் எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். பரத்தலாக இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு இதில் சொல்லணும் ரொம்ப 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 நல்லா இருக்குது. இந்த கலர் சாய்ஸஸ், இந்த கலர்ஸ் வந்து நிறைய வீடுகளில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிஸ்தா க்ரீன் மாதிரிப்பட்ட க்ரீனில் ஒரு இங்கிலீஷ் கலர் க்ரீனு. ஸோ இது வந்து எந்த இன்டீரியர் எந்த வீட்டுக்குமே இது சொதப்புறதே இல்லை. ஸோ உங்களுக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கலர் சாய்ஸஸ்ஸு இன்டீரியர்லாம் என்ன போடணும்னு குழப்பமாக இருந்ததுன்னா கிச்சனுக்கு யோசிக்காமல் இதை வாங்கி போட்டு விட்ருங்க. இந்த கலரை சொதப்பவே சொதப்பா. எனக்கு போட்ட வீடு எல்லாமே சக்ஸஸ் தான். சென்டரில் அழகாக ஒரு ஒயிட் கலர் ஒரு கான்ட்ராஸ்டாக தெரியறதுக்கு அழகாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. கிழக்கு பார்த்துட்டு இருந்து சமைக்கிற மாதிரி செட்டப்பு, குயிக் ஆக்சஸ் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு சிம்னி வரும். சிம்னிக்கான கேப் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா ஹைட்டாக சூப்பராக போட்டிருக்காங்க. அழகாக உங்களுக்கு கிழக்கு பார்த்துட்டு இருந்து சமைக்கிற மாதிரி செட்டப்பில் சூப்பராக வைக்கலாம். கிச்சனுக்கு மாடுலர் கிச்சனுக்கு தேவையான செட்டப்ஸ் எல்லாமே பிரமாதமாக அவங்களுக்கு பண்ணிட்டாங்க. இதை தவிர ஒரு சூப்பரான ஒரு டால் யூனிட் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்கு. நிறைய இடத்துல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்கிறது இல்லை, ஸ்டோர் ரூம் இருக்க இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்க. எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இதில் உங்களோட கிரைண்டரு அப்படி இல்லை இந்த மிக்சி அவனு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதில் வச்சுக்கலாம். பவர் சப்ளைஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கேருந்தே உங்களுக்கு எடுத்துக்கலாம். டிஷ் வாஷராக இருக்கட்டும், ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், எல்லாமே வைக்கிறது இங்கேயுமே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான பிரமாதமான கிச்சனுங்க. ஸோ கிச்சனோட ஸ்பேஸ் உங்களுக்கு ஸ்பேஸும் சொல்லிடலாம். ரிஃப்ளெக்ஷன் அடிங்க. ஸோ கிச்சன் கிட்டத்தட்ட 10க்கு 10 சைஸ்லாம் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்ல பிரமாதமான ஒரு டைனிங். அதுக்கு முன்னால் இந்த இடத்த பார்த்துடலாம். ஒரு குயிக் ஆக்சஸ் குயிக் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருமே போட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஹைட்டான பார் ஸ்டூல் மாதிரி ஒரு 4 ஸ்டூல் போட்டிங்க அப்படின்னா அவசரத்துக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள்லாம் போவேணாம். இதிலே உட்காந்து தோசை கீசை இட்லி எல்லாம் டக் டக் டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒய்ஃப் எல்லாம் சமைக்கும்போது அவங்களுக்கு ஒரு லோன்லி ஃபீலாக இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இதில் உட்காந்து நம்மா சமமா இந்த கேரட்டை வெட்டி பீன்ஸ் எல்லாம் வெட்டி இப்படி கொடுத்துட்டே இருந்தால் அவங்களும் அசதி தெரியாமல் சமைப்பாங்க. இல்லைன்னா நம்ம கடந்து ரீல்ஸை பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்பவே கடுப்பாவாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்கு எங்கள் வீட்லேயும். அதனால் இதில் வந்து இந்த காய்கறி இதுங்கிறதுல உங்கள் வீட்லேயே காய்கறியை கட் பண்ணி எடுத்து கொடுங்க, சரி? தேங்காய்களை திருவி. ஸோ சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான டைனிங் ஹாலு, ரொம்ப பெரிய டைனிங் ஹாலுங்க. தாராளமாக ஒரு 8 பேர் இருந்து டைனிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு நல்ல அழகான ஸ்டோரேஜுக்கான இது வாஷ் பேஷன்லாம் சூப்பராக கொடுத்து, இந்த இடத்தையுமே சும்மா ஒரு வாஷ் பேஷன் கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம். இதுவுமே நல்லா ப்ரீமியமாக அழகாக தெரியணுங்கிறதுக்காக இதுலேயுமே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் லோவர் ஒர்க்லாம் பண்ணி அதில் ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரிட் லைட்ஸ் எம்பட் பண்ணி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பிரமாதமான ஒரு வீடுங்க. குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாத தரமான அழகான முடிப்பான சூப்பரான வீடு. பின்னாலேயுமே நல்ல ஸ்பேஸு 3.66 லேண்ட் ஏரியா இருக்கிறதுனால பின்னால் உங்களுக்கு தாராளமான ஒரு ஸ்பேஸுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் வந்து எப்படி பொசிஷனில் இருக்குது, ஜம்பிங் ஜாக் பொசிஷனில் நிற்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது கூட இந்த ஸ்பேஸு மேலேயும் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தோட்டம் ஏதாச்சும் வைக்கிறீங்க, இல்லைன்னா நிறைய பேர் வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா இப்போ கேட்குறது இருக்குது. சர்வீஸ் ஏரியா என்ன ஒரு கிச்சன் எனக்கு அவுட்டரில் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு வாஷிங்கான ஏரியா, அது வந்து ஈசானம், அதை வந்து ஓப்பனில் விடணும் விட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்மால் சர்வீஸ் ஏரியா, ஒரு கவுண்டர் டாப்பு, ஒரு வாஷ் பேஷன் எல்லாமே போட்டு உங்களுக்கு மீட் ஏதாச்சும் வாஷ் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக செட் பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது. அது வேணும்னா நம்மளும் செட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிச்சனில் உள்ள வென்டிலேஷன் அண்ட் டோரை அங்கேருந்து பார்க்க மறந்துட்டோம், இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே உங்களுக்கு நல்ல காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக சூப்பரான விண்டோஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணலை. பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனுமே ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது என்னை பொறுத்தவரையில் இந்த வீடில். ஸோ இந்த ஃபால் சீலிங் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளூட்டட் பேனல்ஸை வச்சு அழகாக கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப ப்ரீமியமாக அழகாகவே இருக்குது.
இனி மேலே போயிட்டு பார்த்துடலாம். ஸ்டேர்கைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரானைட் அண்டு இந்த கீழே யூஸ் பண்ணியிருக்க அதே டைல்ஸில் உங்களுக்கு நெத்தி வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்வெர்ட்டர் பேட்டரிஸ் எல்லாமே வச்சுட்டு இங்கே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பும் வந்துடும். தாராளமாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. மேலே 3 பெட்ரூம் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஹாலுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், மிகப்பெரிய ஒரு லிவிங் ரூமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துடுது. அது மிக 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 ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுவுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 15க்கு 15ங்கிற சைஸில் பெரிய ஒரு ஹாலுமே உங்களுக்கு இங்கே வந்துடுது. இந்த ஹால்லையுமே உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான இடம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. டிவி யூனிட்டாக பண்ணாட்டியும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அழகாக பண்ணுற மாதிரி பிரமாதமான உங்களுக்கு செட்டப்புமே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இங்கேயுமே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வேறு என்ன ஒரு கெட் டுகெதரு, அவங்க எல்லாருமே நாடகம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இங்கே சூப்பராக நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாச்சும் பார்த்துட்டு அழகாக சில் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் இல்லைனா அவங்க இன்னும் நமக்கு 3 ரூம் இருக்குது, எதை வேணாலும் ஒரு தேட்டர் ரூமாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே பார்த்தது மாதிரியே ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் கீழே இருந்ததில்ல, அதுக்கு மேலேயே கண்ணியில் மேலே ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம். இதுவுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக பிரமாதமாக இருக்குது. இதோட கப்போர்டு ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த பக்கம் கொஞ்சம் இது பண்ணி ப்ரொஜெக்டடாக பண்ணி ரூமோட ஸ்பேஸ் பாதிக்காமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ரூமுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அது மிகப்பெரிய விஷயம். கிட்டத்தட்ட இதுவுமே உங்களுக்கு 16க்கு மேலேயே இருக்குது, 16க்கு 11ங்கிற சைஸில் ரொம்பவே இருக்குது. இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஃபால் சீலிங். இங்கே சூப்பராக இதெல்லாமே ப்ளைவுட்டில் மைக்கா ஒட்டி பண்ணியிருக்காங்க. இங்கே சூப்பராக உங்களுக்கு ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட காட் போடுற மாதிரி உங்களுக்கு வரும். மேலே உங்களுக்கு நல்ல அங்கேயுமே உங்களுக்கு நல்ல ஆம்பியன் லைட்டிங் கிடைக்கும். இந்த இடத்துல உங்களோட டிவி வச்சுக்கலாம். ஸோ பாத்ரூமோட டைல் செலெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள் எல்லாமே பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் தான். நல்லா ஸ்பேஷியஸாகவும் டைல் செலெக்ஷன்லாம் நல்லா முழிப்பாகவும் பிரமாதமாகவே இருக்குது. இதில் ஒரு குட்டியாக ஒரு குட்டி சாண்டிலியர் ஒரு சைனா லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். சுவிட்ச் தான் எதுன்னு எனக்கு தெரியல. ஸோ மாறுது உங்களுக்கு ஆம்பியன்ஸ் உங்களுக்கு மூடுக்கு பொறுத்த வரைக்குள்ள மூட் லைட்டிங்ஸ் உங்களுக்கு போட்டுக்கலாம். இதை மட்டும் போட்டு விட்டாலே நமக்கு நல்லாயிருக்கும் ரூமில். ஸோ அண்ட் இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெட்ரூம். மொத்த லேஅவுட்டோட லென்த்தையுமே பொதுவாகவே தெற்கு பார்த்த வீட்டில் அப்படி ஒன்று போட்டு விடுவோம். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் வந்துடுது. ரொம்ப ஸ்பேஷியஸான பிரமாதமான ஒரு பெட்ரூம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கேயுமே உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான செட்டப்பு காட்டோட ஹெட் யூனிட்டுக்கான செட்டப் எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிவி எல்லாமே வச்சுக்கலாம். கபோர்டுமே ரொம்ப அழகான கலர் சாய்ஸஸில் பிரமாதமாக ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்ஸில் உள்ளதே பண்ணிட்டாங்க. இந்த பாத்ரூம் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப 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 ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுவே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேரோடது தான். அண்ட் இந்த டைல் செலெக்ஷன் ஆன்டி ஸ்கிட் உட்டன் டைல்ஸ் எல்லாம் எவ்வளோ பிரமாதமாக நல்லா இருக்கு பாருங்கள். இந்த ஃபால் சீலிங்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அழகான உங்களுக்கு வந்து இதுவுமே கொடுத்துட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கான செட்டப்புமே சூப்பராக கொடுத்துட்டாங்க. அதுலேயுமே உங்களுக்கு லைட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு மேக்கப்பு லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 4 பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் தான் இது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லாண்ட்ரி மீன்ஸ் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் வந்துடுது. ஸோ வாஷிங் மிஷின் இதில் வச்சு நீங்கள் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி சும்மா 2 ஸ்டாண்டுனா நீங்கள் இதிலேயே காய போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாடியில் போய் காய போடணுன்னாலும் மாடியில் அதுக்கான ஹூக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் மாடியிலையுமே போய் காய போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து நமக்கு 4th பெட்ரூம், 4வது பெட்ரூம். இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸான தரமான ஒரு பெட்ரூம் தாங்க. நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுவுமே கிட்டத்தட்ட 12க்கு 10 இருக்கும். 12க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது. 12க்கு 11ங்கிற சைஸில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுலேயுமே சூப்பரான கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நல்ல அழகான ஒரு தீமில் சூப்பராக பண்ணிடுறாங்க பாருங்கள். இதில் நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க. இதோட ஃபால் சீலிங் ஒர்க்குமே பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடெல்லாம் கட்டுறதுக்கு கண்டிப்பாக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 ரூபாய் வராங்க. இதை தவிர பிளானு அப்ரூவல் எல்லாமே கூட்டி கழிச்சு பாருங்கள். இந்த வீடு நம்ம லாபத்தில் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்ல அழகான ஒரு லொக்கேஷன், நல்ல ப்ளசண்ட்டான லொக்கேஷன்லேயுமே அமைஞ்சிருக்கிறது ஒரு மிக சிறப்பான விஷயம். ஸோ பால்கனி சூப்பரான சைஸில் பிரமாதமான ஒரு பால்கனியுமே வந்துடுது. நல்ல ஒரு பால்கனி, ரிலாக்ஸாக உட்காந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வியூ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு குயிக் ரீகேப் சொல்லிடுறேன். வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வெள்ளமடத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு 3.6 சென்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஏரியா, 2400 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்ட் அப் ஏரியா. இட்ஸ் சவுத் ஃபேஸிங் 4 BHK லக்ஸரி வீடு. And price quoted is 95 lakhs and the price is definitely negotiable. Thank you so much for watching. Please do like and subscribe, share பண்ணுங்க. See you in the next video. Until then, this is Nitish Shilango signing off. Bye bye.